வாழ்க்கையில என்னன்னா ஒரு விஷயங்கள் ஒரு காரியங்கள் சொல்ல சொல்ல அது என்ன பண்ணும்? நடக்குமா நடக்காதா? ஹலோ, எல்லாம் கவனிங்க. ஹல்லேலூயா. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? சரி. நம்மளோட வாழ்க்கையில ஒரு சொல்ற காரியம் இன்னைக்குனாலும் என்னைக்காச்சும் என்ன பண்ணும்? நடக்குமா நடக்காதா? நடக்கும்ல. அப்ப ஏன் நம்மள வசனத்தை சொல்லி அதுக்கே அப்படி அந்த வல்லமை இருக்கும்போது நம்ம தேவனுடைய வார்த்தை என்ன எப்படியா இருக்குதான்? ஜீவனுள்ள வார்த்தையா இருக்குது. ஜீவனுள்ள வார்த்தைனா ஒரு செடி என்ன பண்ணும்? உயிரா இருந்தாதான் அந்த கனி கொடுக்கும். அப்படிதானே? அப்படிதானே? அப்ப தேவனுடைய வார்த்தை உங்க மனசுல இருந்தா என்னங்க ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஆசீர்வாதமா இருப்பீங்க. என்ன பண்ண? கனி கொடுக்குற பிள்ளைங்களா மாறுங்க. என்னவான கனினா? ஆசீர்வாதமான கனி, அற்புதமான கனி. என்ன பண்ணும்? பலவிதமான கனி. என்ன பண்ணும்? மாமரத்துல மாங்காய் தான் காய்க்கும், தேங்காய் காய்க்காது. ஆனா தேவனுடைய வார்த்தை நம்ம மனசுல இருக்கும்போது பலவிதமான கனிகள், ஆசீர்வாதமான கனிகள் பூக்கும், காய்க்கும். அதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதானே? மாமரத்தை வச்சா மாங்காய் தான் பறிக்க முடியும், சரியா? ஆனா தேவன் நமக்குள்ள வார்த்தையை வைத்தாருன்னா பலவிதமான கனிகள் என்ன பண்ணும்? வளரும். அதை விசுவாசிக்கிறவங்க மட்டும் என்ன பண்ண? கரங்களை தட்டி, இந்த மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் என்றும் மாறாது. அதை பாடலாம். போடு தம்பி. எல்லாம் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுங்களா? விலகி போனாலும், பர்வதங்கள் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது இந்த நாளிலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது இந்த நாளிலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், சிநேகிதர். என்னை விட்டு விலகாத எஸ் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், உனக்காக எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா அம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா அம்மா என்னோடு இருப்பவர். என்னோடு நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமா. என் வாழ்வில் என்று போதுமா. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ஷம்மா என்னும் சுகமான
மேய்ப்பனானவர், யெகோவா சம்மா என்ன போதுமானவர், யெகோவா ரொம்ப என்ன மேய்ப்பனானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். விலகி போனாலும் நிச்சயமாக அவர் கிருபை அவர் இருக்க மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இருக்க மாறாது எந்த வாழ்விலே. விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இருக்க மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இருக்க மாறாது எந்த வாழ்விலே. அல்லேலூயா. என்னங்க இது, மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் பெயர்ந்து போனாலும். சின்ன ஒரு கதை பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லாத்துக்கும் ஏதாச்சும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஒரு பாட்டி என்ன பண்ணுதுன்னா, ஒரு காட்டுல என்ன பண்ணுச்சு, குடி இருக்குது. ஒரு மலை என்ன பண்ணுது, அந்த மலை வர அடியில தான் என்ன பண்ணுது, குடி இருக்குது. என்ன பண்ணுது இருக்குது. ஆனா அந்த மலையை தாண்டி தான் போய் என்ன பண்ணணும், அதுக்கு குடிக்கு தண்ணி எடுக்கணும், மித்த காரியங்கள் எல்லாமே மலையை தாண்டி தான் என்ன பண்ணும், வாங்க வேண்டிய பொருளாக இருந்துச்சான். அதுக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு நாள் வாங்கலாம் 2 நாள் வாங்கலாம், டெய்லியும் இது என்ன பண்ணும், பிரச்சனை வந்துட்டு தானே இருக்கும். அதான் அங்கே இருக்கிற பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரா, மலையை பார்த்து நீ என்ன பண்ண, விசுவாசத்தோட அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போகட்டுன்னு சொன்னால் அது அப்படியே ஆகட்டும்னு சொன்னாராம். சொன்னோன்னே அந்த பாட்டி காலையில் ஏஞ்சோன்னு என்ன பண்ணுறேன், மழை என்ன பண்ண பெயர்ந்து போகட்டும். மழை என்னைக்கு பெயர்ந்து போமா இதே மாதிரி சொல்லிகிட்டே இருந்துக்கிட்டே இருந்துச்சான். என்ன பண்ணிச்சான், 1 மாதம் முடிஞ்சா, 2 மாதம் ஆனிச்சான், 3ஆம் மாதத்துல என்ன பண்ணிச்சான், அந்த மலையை எடுத்துட்டாங்களாம். எப்படா எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே என்ன பண்ணுதான், ஒரு கம்பெனி வருது, அங்கே என்ன பண்ணான், நான் ஈபி போஸ்ட் நடத்தணும், நடணும், அதெல்லாம் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்களாம். அந்த பாட்டிக்கு என்ன பண்ணுதான், ஒரே சந்தோஷமா. மழையே பிறண்டு போகும்போது உங்கள் பிரச்சனை போகிறது எவ்வளோ சுலபமான காரியங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறதில்ல, அறிக்கை இடுறதில்ல, சொல்கிறதில்ல, செய்யறதில்ல, அப்படி தானே. ஏன் தெரியுமா, கடவுள் இந்தாண்டி ஓட்ட வச்சிருக்காரு, இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டாட்டுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை கேட்டு காத்துக்கொள்ளுகிற மனுஷனே பாக்கியவான். பாக்கியவதிகள் பாக்கியவான்னு யார் சொல்லணும், கடவுள் பார்த்து சொல்லணும். மத்தவங்க பார்த்து என்ன பண்ணா சொல்லணும். அந்த பாட்டி அப்ப பாக்கியவதி தானே. அப்ப நீங்க சொல்லலாம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் போனாலும், அவர் கிருபை அவர் இருக்க மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இருக்க மாறாது எங்கள் வாழ்விலே. அப்படியே எழுந்திருக்கலாமா? இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. போன 8 மாதமாக 9 மாதமாக நம்மளை கண்மணி போல காத்து வந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவரை ஆராதிக்கணும், அவரை உயர்த்துக்கணும், அவரை போற்றுக்கணும். விசுவாசத்தோட எவன் கேட்கிறானோ அவன் பெற்றுக்கொள்ளுவான். இந்த மலையின் கதை போலதான் நம்மளோட விசுவாசத்தோட டெய்லி 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 கேட்கும் போது தேவன் அது கண்டிப்பா தர வல்லவரா இருக்கார். அதை தர வல்லவரா இருக்கார். என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கலாம். ஒன்றுமில்லாத நேரத்துல நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறவரா இருக்கார். அவர் ரத்தத்தை நம் மேல் தெளிக்கிறவரா இருக்கார். அவர் வல்லமை உள்ள ரத்தத்தை நம் மேல் தெளிக்கிறவரா இருக்கார். நம்ம சாட்சியின் வசனத்தை ஜெயம் எடுப்போம். ஆமாண்டவரே, ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளோடும், சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர் முதல் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளோடும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சீர்படுத்தட்டும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கட்டட்டும். மற்றவர்களை
உடனே உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கட்டும், உம்முடைய வார்த்தை வேறொன்று செய்யட்டும், அது கனி கொடுக்கவாய் இருக்கட்டும். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளிலும் நீ பேசும் ஆண்டவரே. அவங்களோட ஆண்டவரே மன அழுத்தத்தோடு, பாரத்தோடு, கவலையோடு வந்திருக்காங்க. நான் எப்போ ஆண்டவர் ஆலயத்துக்கு போகணும், அப்போ என் கவலைகள்லாம் அவர் மேலே இறக்கி வைக்க போகிறேன். இந்த ஆராதனை அப்படியா இறக்கி வைத்து ஆண்டவரே, அப்பா உங்கள் நுகங்களை நான் லெகுவாய் மாற்றுகிற தேவன், அப்படியா நீ மாற்றும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஆண்டவரே, சத்தத்தை கேட்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எக்கால சத்தம் கேட்க உதவி செய்யுங்க. ஆடல் பாடல் ஆரவாரங்கள் மக்கள் மனதில் ஒலிக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆராதனை ஆசிரியங்க பலப்படுத்தி ஏசுனம் செபிக்கிறஞ்சு நல்ல பிதாவே. எல்லாம் சேர்த்துக்கிறவங்க தீக்கி சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், நம் எல்லையெல்லாம் ஜெய கொடியை ஏற்றிடுவோம். அல்லேலூயா. எல்லாம் ஒரு வல்லமை அப்படியே வரும், அதை பாட பாட குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயம் எடுப்போம், நம் எல்லையில்லா கொடியை ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், வசனத்தை ஜெயமிடுவோம், நம் எல்லையெல்லா ஜெய கொடியை ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்போம் நாளிலே, உன் சிறையிருப்பை திருப்போம் நாளிலே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. இந்த காலவேளையில அவர் ரத்தத்தை உங்க மேல தெளித்து சுகம் கொடுக்கிறார். ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடும். ஆமென். வசனத்தை ஜெயம் எடுப்போம், நம் எல்லையில்லா ஜெய கொடியை ஏற்றிடுவோம். உமது ஜனங்கள் உம்மை மகிழ்ந்திருக்க உமது ஜனங்கள் உம்மை மகிழ்ச்சியிருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கோ. உமது ஜனங்கள் உம்மை மகிழ்ச்சியிருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கோ. ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஓ thank you Lord. சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியினாலே திரும்பத் தாரோ, ஆவியின் நிறைவை திரும்பத் தார். கரையை தூக்கி ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. அப்படியே எல்லாம் எல்லாம் உங்க கண்ணீர் யாவையும் விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார
பரிசுத்தப்படுத்துகிறார். சபையை எல்லாம் மீட்படைத்து, சபையை எல்லாம் மீட்படைத்து, சபையின் தேவன் எழுந்தருளும். சபையின் தேவன் எழுந்தருளும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்த கர வல்லமை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தை கேட்டிடுவோம், எல்லையெல்லாம் மேற்கொடி ஏற்றிடுவோம். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்கள் ஆற்றுமே. பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியோம். பலத்த அபிஷேகம் இப்போது ஊற்ற வல்லவராய் இருக்கார். பரிசுத்த ஒன்றே அலங்காரம், ஒன்றே அலங்காரம். சபையில் எல்லாம் ஜொலிக்கட்டுமே, எங்க சபையில் எல்லாம் ஜொலிக்கட்டுமே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்த கர வல்லமை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தை கேட்டிடுவோம், நம் எல்லையெல்லாம் கொள்ளையோடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன நீயோரே, உன் சிறையிருப்பை தீர்ப்போம் நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்போம் நாளிதுவே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற 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 ரத்தமே. ஆமாங்க, உனக்காக எனக்காக தான் அடிக்கப்பட்டார். அவர் ரத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை தெரியுமா? அவர் ரத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை தெரியுமா? ஒரு குருடன் மரிக்க போற நேரத்துல பார்வை மங்களடைந்த பார்வைன்னு அவர் விழாவில குத்தும் போது அந்த ரத்தம் தெளிக்கும் போது பார்வையடைந்தான். அவர் உன்னதமான தேவன் என்று அவன் அறிந்தான். அவர் நமக்காக உனக்காக அடித்தார்ல, அவருடைய உன்னதமான தேவன். அவர் எந்த காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். உன்னை சாட்சியா நிறுத்துவார். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம். ஆமா, அவருடைய ரத்தத்தை நீங்க கையில எடுத்துக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைகள் மேல தெளிங்க, உங்க கணவரார் மேல தெளிங்க, உங்க வியாபாரத்துல தெளிங்க. இப்ப சொல்லலாம், எல்லாம் கரங்களை தூக்கி ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் உங்க கையில தான் இருக்கு. நீங்க தெளிக்கிறதும் தெளிக்காது உங்க கையில. அப்படியேப்பட்ட வல்லமையை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கார். மகளே மகளே, ஆட்டுக்குட்டி
இந்த நாள்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மகனே மகனே, எல்லாம் அபிஷேகத்து கூட இல்ல, ஒரு வல்லமை அபிஷேகத்துல. Thank you Jesus. சிறைசாலையில இருக்கும் போது அவனே கூட பானபத்திரக்காரன் இருந்தான். அப்ப யோசேப்பு சொல்றாரு அவருக்கு, பானபத்திரக்காரனுக்கு, இன்னும் 3 நாள்ல நீ ராஜாக்கு மத்தியில நிற்ப. ஆனா அவன் நினைச்சிருப்பான், எல்லாத்தையும் நான் கேட்கும் போதெல்லாம் கடவுள் நான் வேண்டவங்களுக்கெல்லாம் தந்துடுறாரு, ஆனா எனக்கு மட்டும் தர மாட்டேங்கிறாரு. அவன் ராஜா முன்னாடி தான் போய் நின்னான். ஆனா என் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் யோசேப்பை எப்படி நிறுத்தினார்னா, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல நிறுத்தினார். நீ இன்னைக்கு நிக்கிறனா, கடவுள் உன்னை என்னைக்காச்சும் அழைப்பார். அது எந்த நாள்னா இந்த நாள் தாங்க. உன் சிறையிருப்பை திருப்பு நாள் இதுவே. இது உன் வாழ்க்கையில எழுதி வச்சுக்க மகனே மகளே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ரத்தமே எல்லாம் மகிழ்ச்சியாகோ ரச்சன்ன சந்தோஷத்தால் நிரப்பி ரச்சன்ன சந்தோஷத்தால் ஆவினா ஆவின் நீரவை திரும்ப தரிப்போல சொல்ல சொல்ல அவர் ரத்தம் அப்படியேப்பட்ட வல்லமையா இருக்கு. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேறப்பெற்ற ரத்தமே ரத்தமே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் மரங்கள் அலங்கரியோ, பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் மரங்கள் பரிசுத்தமன்றே
பரிசுத்தமுண்டு அலங்காரம் சபையில் எல்லாம் ஜொலிக்கட்டுமே. ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே, ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சபையோரே, உன் சிறையிருப்பு திருப்பு நாள் இதுவே, உன் சிறையிருப்பை திருப்பு நாள் இதுவே. ஆமா, உன் சிறையிருப்பை திருப்ப நாள் இது. உன் சிறையிருப்பை திருப்புகிற நாள் இதுவே. தாவீது கூடாரத்தை, இடிந்து போன கூடாரத்தை என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது எடுத்து கட்டின தேவன், இப்போது இடிந்து போன கூடாரத்தை, இடிந்து போன வாழ்க்கை, இடிந்து போன பிரச்சனைகளை என் தேவன் இடிஞ்சு போச்சு. நான் ஆசாசியா கட்டுன என்னுடைய எண்ணங்கள் இடிந்து போனது. நான் ஆசாசியா வளர்த்த மகன் இடிந்து போய் நிற்கிறான். நான் ஆசாசியா என்னோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சேன். ரொம்ப நாளா நான் நினைச்சு கட்டுங்க. ஒரு சட்டன் டைம்ல அது இடிஞ்சு சுக்குநூறா கடந்துச்சு. அது போலதான் தாவீது கூடாரம் அப்படியா இருந்தது. என் தேவன் எடுத்து கட்டினார். அவர் செருபாபேலை உனக்கு கட்டளை இடுகிறார். அவர் செருபாபேலின் கையில இருக்க தூக்குடலை ஆசையாய் பார்க்கிறது போல உன் கூடாரத்தை, இடிந்து போன கூடாரத்தை, வாழ்க்கை, தொழிலை எல்லாவற்றையும் தேவன் இந்த நாளில் கட்டுகிறார். அது கட்டுகிறார். எப்ராயுமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயுமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயுமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கை கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, உங்களதான் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும்
அது வல்லமுள்ள கரம், அது கட்டுகிறதா இருக்கு. இடிந்து போன கூடாரத்தை என் தேவன் இப்போது கட்டுகிறார். செல்ல பிள்ளையா இந்த மடியில் இருந்த என்னை எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையா இந்த மடியில் எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவுமே பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை சொல்ல சொல்ல பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. ஆமா, உம்மிட்ட நான் ரொம்ப நெருக்கமா இருந்தேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில உம்மை விட்டு நான் தூரம் போயிட்டேன். மறுபடியும் ஒரு விஷயம் எனக்கு தருவீங்களா? எனக்கு மட்டும் இல்லை, என் பிள்ளைக்கும் மறுபடியும், என் குடும்பத்துக்கும் ஒரு மறுபடியும், என்னோட ஆசீர்வாதத்துக்கும் ஒரு மறுபடியும். எப்படி தெரியுமா? தேவன் உன்னை தெரிந்து கொள் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்து வேறொன்ற பண்ண செய்து உன்னை மேலே கனி கொடுக்கிறவர்களாய் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற உனக்கு மட்டும் இல்ல, உன் சன்னதிக்கு, உன் பிள்ளைக்கு, உன் உச்சா உறவுக்கு. நான் அதுக்கு தகுதி இல்லாத பர்சன் அப்படின்னு நினைக்கிறேன். என் பிள்ளை தகுதி இல்லை, நான் தகுதி இல்லை. நான் எனக்கு ஆண்டவர் எத்தனையோ அற்புதம் அடையாளம் செய்தாரு. ஆனா நான் இழந்து போய் நிக்கிறேன் சுவாமி. நான் வெங்கல பாத்திரத்தை போல வெறுமையா நிக்கிறேன். நான் வெறுமையா நிக்கிறத நான் ஃபீல் பண்றேன். என்னோட சொந்த பந்தம் என்னை விட்டு ஓரமா போச்சு. எனக்குள்ள நீ கொடுத்த அபிஷேகத்தை என்னை விட்டு நான் விட்டுட்டு போயிட்டேன். நீ காட்டின அன்பை விட்டு நான் தூரம் போயிட்டேன். ஆனா இப்ப நினைக்கிறேன், எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா, மறுபடியும் அந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் பத்திரமா காத்து கொள்ளுவேன். நான் பத்திரமா அதை பாய்ச்சி கொள்ளுவேன். நான் பத்திரமா அதை புதுப்பிப்பேன். அதை பத்திரமா நான் வைப்பேன். ஏன்னா தாவீது கூடாரத்தை என் தேவன் எடுத்து கட்டினார். அது போல இடிந்து போன வாழ்க்கைய, இடிந்து போன பிரிவுகள், இடிந்து போன சொந்தம், இடிந்து போன இடத்தில், சொந்தக்கார மத்தியில், ஒருவர்கள் மத்தியில் என் தேவனாய கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவரா இருக்கார். உன்னை வேரூற்று செய்து மேலே கனி கொடுக்க என் தேவன் உனக்கு இன்னொரு விசையை தந்திருக்கார். Thank you Lord, thank you Jesus. எனக்கு திரும்ப தந்துட்டீங்க. நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். நான் பழைய நிலைக்கே நான் வந்துட்டேன். ஏன்னா அவங்க வல்லமுள்ள கரைய மேல இறங்கினதை நான் உணர்ந்தேன். நான் விசுவாசித்தேன். இப்ப புடிச்சிங்க. இப்ப என் தேவனிட்ட கிட்டி சேருங்க. வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தூக்கி உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு
ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க இழந்து போனதை மீண்டும் புதுப்பிச்சிட்டீங்க. மறுபடியும் தேவன் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். பானபாத்திரனுக்கு எப்படி என் தேவன் வாய்ப்பை கொடுத்தாரோ அது சாதாரண காரியம் இல்ல. ராஜாவோட உயிரே அந்த பானபாத்திரம் கையில தான் இருந்துச்சு. திரும்பி அவன்கிட்ட அந்த கையில கொடுத்தது போல உன்னை நம்பி என் தேவன் அநேக ஆசீர்வாதத்தையும் அநேக அற்புதத்தையும் அநேக வரங்களையும் அநேக கனிகளும் உனக்கு உன் சன்னதிக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் முற்றார் ஒருவருக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற கருங்களை தட்டும் போது அநேக நாட்டில இப்போதே நடக்குது. அது இன்றே தோணுது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. இந்த ஆராதனையில் ஆண்டவரே உங்க மகிமை அப்படியே அளவில்லாத ஊற்றுனதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. அநேக பிள்ளைகளை நீங்க தேற்றுனீங்க. அநேக பிள்ளைகள் உங்க ரத்தத்தை தெளித்து சுகம் கொடுத்தீங்க. அநேக பிள்ளைகள் கண்ணீரை துடைத்தீங்க. அநேக பிள்ளைகளே நெருக்கத்தில் இருந்த பிள்ளைகளை அவங்க நுகத்தை நீர் லெகுவாய் மாற்றினீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமாக அல்லேலூயா. அப்படியே உட்காரலாம்.